ஹலோ விவர்ஸ், டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நவம்பர் மாதத்தில் நடக்க இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்ரெடி அரசு ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க 2009க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பணியில் சேர்ந்தவங்க கண்டிப்பாக டெட் எழுதி பாஸ் பண்ணி ஆகணும். அவங்க அப்படி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க அவங்களோட அரசு வேலையில் தொடர முடியும். இல்லைனா வாலண்டியராக பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா பிறப்பித்தாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள் 2009க்கு முன்னாடி யார் பணியில் சேர்ந்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா டெட் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட பணியில் தொடர முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னாலும் இப்போ நார்மலாக இந்த ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடி அவங்களுக்கு நார்மலாகவே அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கும். அவங்க அந்த ஒரு எலிஜிபிலிட்டி அதில் ஒரு க்ரைட்டேரியா வச்சுருக்காங்க. ஸோ அது பிரகாரம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிட்ருக்கும். பட் இப்போ அந்த ப்ரொமோஷனுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும். டெட் அதுக்குண்டான அந்த டெட்டை கிளியர் பண்ணணும். இப்போ பேப்பர் 1ல் இருக்கவங்க 1 to 5th, அடுத்து பேப்பர் 2ல் இருக்கவங்க 6 to 8 அப்படின்னா அப்போ அவங்க பேப்பர் 2 கிளியர் பண்ணால் தான் அந்த 6 to 8 அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொமோஷன் ஆக முடியும். அதுக்கப்புறம் ஆசிரியரில் இருக்கக்கூடிய கூடுதல் ப்ரொமோஷன்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்தந்த எக்ஸாம் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி கிளியர் பண்ணால் தான் அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது சம்மந்தமாக ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்துருந்தோம். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு மட்டும் கிடையாது உத்தரப்பிரதேசத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் கூட அந்த பள்ளிக்கல்வித்துறை டிஸ்கஸ் பண்ணி அவங்களும் சீராய்வு மனு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஸோ இதில் 2 மாநிலங்கள் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் நிறைய ஆசிரியர் சங்கங்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1.75 லட்சம் ஆசிரியர்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்திய முழுக்க பார்த்திங்கன்னா 30 லட்சம் ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு கவுண்ட். இது ரொம்ப ஹியூஜ் கவுண்டு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் புதிய தலைமுறை அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி. அதில் அவர் சொல்லியிருந்தது என்னென்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நாங்கள் கைவிட்ட மாட்டோம், கண்டிப்பாக அவங்களுக்காக அந்த சீராய்வு மனு தாக்கல் அப்படிங்கிறத பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வர மாதிரி பார்த்துப்போம். அண்ட் அவங்க இப்போ ரெடியாக தான் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர் சங்கம்ங்கிறது தனித்தனியாக இருக்கும். தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆசிரியர் சங்கம் மட்டும் இருக்காது, நிறைய ஆசிரியர் சங்கங்கள் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ 1 to 5th அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவோம். ஸ்கூலே பார்த்திங்கன்னா ஆரம்ப பள்ளின்னு இருக்கும், அதுக்கப்புறம் நடுநிலை பள்ளின்னு இருக்கும், உயர்நிலை பள்ளின்னு இருக்கும், மேல்நிலை பள்ளின்னு இருக்கும். அதெல்லாமே கிரேடு வச்சு பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்டாஃப்ஸ் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. சப்ஜெக்ட்ஸ் வேறு, அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சங்கம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒவ்வொரு பிரிவு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது எடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கூடிய விரைவில் இந்த வழக்கு விசாரணைக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட்டுக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. இப்போ தமிழ்நாடு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெனிஃபிட் அமையாது, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இது பெனிஃபிட்டாக அமைஞ்சாலும் அமையலாம். அதை தான் பார்த்திங்கன்னா எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது நம்ம தமிழ்நாட்டு டீச்சர்ஸும் அப்படிங்கிறனால. ஏன்னா 2009க்கு முன்னாடி அவங்க அரசு சட்ட முறை பிரகாரம் தான் அவங்க ஆசிரியர் பணிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும், அவங்களுக்கு ஏதாவது இதில் சலுகைகள் பெற்று தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீராய்வு மனு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அண்ட் சப்போஸ் இன்கேஸ் அந்த மாதிரி டெட் கிளியர் பண்ணாமல் இல்லை இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதில் ஏதோ தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நிறைய புதியவர்கள் ஆசிரியர் பணிக்கு போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ ஆல்ரெடி இருக்கவங்க அந்த மாதிரி ஏதாவது சப்போஸ் நடந்துருச்சு அப்படின்னா நிறைய அந்த டெட் கிளியர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆசிரியர் பணியிடம் அப்படிங்கிறது நிரப்பப்படும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த தீர்ப்பு எப்படி வரப்போகுது, இது யாருக்கு சாதகமாக இருக்க போகுது, அண்ட் இதில் ஏதாவது சலுகைகள் கொடுப்பாங்களா, இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் உண்டானதா இல்லை உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி எங்கெங்கே எந்தெந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த தீர்ப்பு இதாகுமா? ஏன்னா நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா டேட் கூட மாற்றி அமைச்சிருக்காங்க. 15, 16 பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்க போகுது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அது அப்ளை பண்ணுறக்கும் அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய ஆசிரியர்கள் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறத கருத்தில் வச்சு தான் அவங்க அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த 15, 16க்கு அவங்க ப்ரிப்பேரும் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா தீர்ப்பு எந்த மாதிரி வேணாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அந்த ஃப்ளோவில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டெட் கண்டிப்பாக அவங்களால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அந்த 1.75 லட்சம் பேர் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு 5 இயர்ஸ் இருக்கிறவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற அனைவருமே இந்த டெட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த மாதிரி தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக இது ஒரு வரலாற்று தீர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ மேலும் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 டிஆர்பி எஸ்இடி சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.